ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரியுடைய ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே முக்கியமான பிரசாதமும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிவராத்திரிக்கு. அதுக்கு இந்த டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு காராமணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேங்க. இப்போது இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, இது மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இதை காராமணி சுண்டல் அப்படி இல்லைன்னா தட்டைப்பயிறு சுண்டல் சொல்லுவாங்க. 9 வகையான தானியங்களையுமே பார்த்தா இறைவனுக்கு நம்ம பிரசாதமாக அளிக்கலாம். ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு தானியத்துக்குமே ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் இதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதங்கள் செய்து வழிபடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதாவது குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வெந்திருந்தது, தண்ணியே எக்ஸஸ் ஆகலை, கரெக்டாக இருந்துச்சு. இப்போது இதை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் கிள்ளி இதில் நம்ம ஆட் பண்ணி நம்ம தாளித்து எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். அதுவுமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்து வந்துடுங்க. நியர்பையில் உங்களுக்கு சிவன் கோயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு நைட்டு 4 கால பூஜையும் பாருங்கள். ரொம்பவே நல்லது. வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரசாதமாக செஞ்சு நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே அதுவும் ரொம்ப விசேஷமானது. சுண்டல், பஞ்சாமிர்தம், அரிசி மாவு லட்டு, சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே நெய்வேத்தியமாக படைக்கலாம். இப்போது நம்ம தாளிச்சிடலாம் பாருங்கள். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ தேங்காய் துருவல் ஃபைனலாக ஆட் பண்ணுறேங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. தேங்காய் துருவல் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு 1 மினிட்குள்ளே இருந்துட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இறக்குற ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிவராத்திரிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.